ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான தவளை வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உகாதிக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் செய்வோம். இந்த உகாதிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கப்பு அரிசி, அதாவது பச்சரிசியும் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசியும் பாதி பாதி ஒரு கப் துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலப்பருப்பு, ஒரு கப் பாசிப்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கோங்க. அது அரைக்கும் போது 3/4 பாகம் சேர்த்துக்கோங்க. 3 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து மாவுலேயே உப்பு சேர்த்து அரைச்சிட்டு, இப்போது கால்வாசி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வடை சாப்பிடும்போது நல்லா மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுக்காக இதில் பச்சரிசி சேர்க்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வருன்றதுக்காக. வெறும் இட்லி அரிசி மட்டும் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இங்கே குட்டி பசங்க சாப்பிட்றதுனால சேர்க்கல. தேங்காவை பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோடா மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வரும் வடை. சேர்த்து நம்ம இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கரண்டியில் அப்படியே எடுத்து விடணும். நம்ம தட்டி போட முடியாது இந்த வடையை. கரண்டியில் எடுத்து அப்படியே விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வேக வச்சு எடுத்து 2 பக்கமும் சவக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை சாப்பிட அப்படியே ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உகாதியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செவந்து வந்த உடனே எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். சூப்பராக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.